பிரம்மாண்டமா படத்தை எடுத்து மக்களை ஏமாத்துற பெரிய பட்ஜெட் படங்கள் எங்க? குடுத்த காசுக்கு சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம்ப்பா தியேட்டர்ல இருந்து அப்படின்னு சொல்ல வைக்கிற சின்ன பட்ஜெட் படங்கள் எங்க? அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். வெல்கம் டு சினிவுட்ஸ். நான் உங்க சுஷ்மா சுரேஷ். இப்போலாம் மக்கள் பாத்தீங்க அப்படின்னா பெரிய பட்ஜெட் படங்கள், சின்ன பட்ஜெட் படங்கள் பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சாங்க. காரணம் என்ன அப்படின்னா, கடந்த 5 வருஷத்துக்கு ஹிஸ்டரி எடுத்துக்கோங்களேன். 2021ல இருந்து 25 வரைக்கும் எடுத்தீங்க அப்படின்னா, 2021ல இருந்து 23 வரைக்கும் வெளியான பெரிய பட்ஜெட் படங்கள், அதாவது ஜெயிலர், அப்புறம் பீஸ்ட் கூட போட்ட காசு எடுத்துட்டாங்க. அண்ணாத்தையும் போட்ட காசு எடுத்துட்டாங்க. ஓரளவுக்கு லாபம் தான். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, துணிவு, வாரிசு, PS1, 2 இது எல்லாமே செம்ம ஹிட் கொடுத்துச்சு. அதோட வெளியான இந்த லவ் டுடே, மாநாடு இதுவுமே நல்ல ஹிட் கொடுத்துச்சு. சின்ன பட்ஜெட் படங்கள், பெரிய பட்ஜெட் படங்கள் தான் பெரிய வித்தியாசம்லாம் இல்லாம தான் இருந்துச்சு. நல்லா ஓடக்கூடிய படங்களை மக்கள் போய் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த 2024ல இருந்து 25 வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த 2024 எடுத்துக்கோங்களேன், வேட்டையன், சம்மாடி, கங்குவா சொல்லவே தேவையில்லை, இந்தியன் 2 அது அதுக்கு மேல, கோட்டு போட்ட காசு கூட வரல அப்படின்ற மாதிரி தான் கேள்விப்பட்டோம். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா லால் சலாம் அதுவும் போச்சு. சோ இப்படி இருக்கும்போது 2024ல பெரிய பட்ஜெட் படங்கள் எல்லாமே அடி. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா சின்ன பட்ஜெட் படங்களான இந்த லப்பர் பந்து, அப்புறம் மகாராஜா, அமரன் இந்த மாதிரியான படங்கள்லாம் நல்ல ஹிட் கொடுத்துச்சு. அடுத்ததா 2025ல வந்த பெரிய பட்ஜெட் தமிழ் படங்களை பொறுத்த வரைக்கும் குபேரா சொல்லணும்னா அது வந்து தமிழ்நாட்டுல பெருசா ஓடல, அதர் ஸ்டேட்ல நல்லா ஓடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுவே ரெட்ரோ அப்படியே ஊத்திக்கிச்சு. அடுத்து விடாமுயற்சி ஐயோ தேரல. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தக் லைஃப் பத்தி சொல்லவே தேவையில்ல. மிகப்பெரிய தக்கு ஒட்டுமொத்த படக்குழுக்கே கிடைச்சிச்சு. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா குட் பேட் அக்லி மட்டும் தான் நல்லாவே ஓடுச்சு. அப்படியே சின்ன பட்ஜெட் படங்கள் பக்கம் பாத்தீங்க அப்படின்னா மாமன் செம்ம ஓட்டம் ஓடிச்சு, 3BHK, பறந்து போ, அப்புறம் டிராகன் சொல்லவே தேவையில்ல. இதை தாண்டி டூரிஸ்ட் ஃபேமிலி செம்ம ஹிட் கொடுத்துருக்கு. சும்மா சின்ன பட்ஜெட்டா உருவானது கூட இப்போ வேற லெவல்ல ஹிட் கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா மதகஜ ராஜா, இப்படி குடும்பஸ்தன் இப்படின்னு சொல்லிட்டு இப்போ தலைவன் தலைவி இந்த படங்கள்லாம் நல்ல பேரை வாங்கிட்டு இருக்கும் பொழுது மக்களுடைய மைண்ட் செட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் பெரிய பட்ஜெட் தாண்டி சின்ன பட்ஜெட் படங்களை நான் பார்த்தேன்னா அது ரொம்ப சந்தோஷமாவும் கொடுத்த காசுக்கு உதவியாகவும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாங்க. இதை பத்தி நம்ம பேசுறதோட பிரபலங்கள் பேசினா சரியா இருக்கும். இயக்குனரும் பெப்சி சங்க தலைவருமான RK செல்வமணி என்ன சொல்றாங்க உண்மையாக சிறப்பாக இருக்குமா. வந்து கண்டென்ட் வைஸ் வந்து சரியாக பண்ணும்போது சரியாக வந்து திரையரங்களை கொண்டு செலுத்தும் போது இந்த படங்கள் வந்து மக்களால் வந்து வரவேற்கப்படுது, நேசிக்கப்படுது. அது தமிழ் சினிமாவில் இருக்க படைப்பாளிகளுக்கும் சிறு தயாரிப்பாளர்களுக்கும் ஒரு பெரிய ஐ ஓப்பனர். அதனால் இனிமேல் வந்து பெரிய படங்கள் வந்து இப்போ அது வந்து அவங்க ஒரு அடிமையாக மாறக்கூடிய சுச்சுவேஷன் வந்துடுச்சு. இப்போது பெரிய படங்களோட வெளியிட்ட ரிலீஸை அவங்க டிசைட் பண்ண முடியாத ஒரு துர்பாகியமான நிலைமை இப்போ வந்துடுச்சு. ஆனால் சின்ன படங்கள் வந்து யாரும் எதிர்பார்க்கும் திரையரங்களை மட்டும் அவங்க நம்பி படத்தை எடுக்கிறதால நிச்சயமாக அவங்க சிறந்த திரைப்படங்களை அவங்க தர முடியும். தயாரிப்பாளர் தனஜெயன் ரொம்ப தெளிவா ஒரு விஷயம் சொல்றாரு. 10 படங்கள் சிறு பட்ஜெட் படங்கள் வெளியாகிறது வந்து தவிர்க்கப்படணும். சினிமா பொறுத்தவரை வந்து எல்லா தரப்பு மக்கள் வந்து ரீச் ஆகணும்னா ஒரு 4-5 படம் வந்தாலே அதிகம். அதுவே வந்து மக்கள் வருவாங்களாம் தெரியாது. ஏன்னா வாரத்தில் ஒரு 2 படம் பார்க்குறதே ரொம்ப அதிகம். ஒரு படம் இல்லை மேக்ஸிமம் 2 படம் பார்ப்பாங்க. ஆனால் 10 படங்கள் வர்றது வந்து ரொம்ப தவிர்க்கப்படணும். அது மட்டும் தான் இப்போ இருக்கிற பிரச்சனையே. தமிழ் சினிமாவோட ஒரே பிரச்சனை என்னன்னா 10 படங்கள் 6 படங்கள் வருதான். அது பிறகு அந்த படங்கள் எடுத்திங்கன்னா இப்போ மார்கன், DNA அப்படின்னு வரிசையாக பறந்து போ, 3BHK எல்லாமே வந்து மீடியம் பட்ஜெட் படங்கள் எல்லாம் நல்ல வெற்றி அடையுது. இந்த வெற்றி அடையுதுன்னா காரணம் வந்து நல்ல கண்டென்ட் கொடுத்தா ஆடியன்ஸ் உள்ள வராங்க. ஆனால் நிறைய கண்டென்ட் வரக்கூடாது என்னுடைய ஒரே கருத்து. இந்த வருஷத்துல பெரிய பட்ஜெட் படங்கள் பல அடி வாங்கிருச்சு. அப்படி இருக்கும்போது GBU மட்டும் தான் பேர் சொல்ற விதமா இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் என்ன சொல்றாருன்றதை கேட்போம். பட்ஜெட் ரீதியாக இல்லைங்க, அது கண்டென்ட் ரீதியாக தான். சிறுசு பெருசு எதுவுமே இல்லை. கண்டென்ட் ரீதியாக எல்லா கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம்ஸும் ஒர்க் ஆகுது. இந்த பக்கம் கமர்ஷியல் ரீதியாக படங்களும் ஒர்க் ஆகுதுன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இயக்குனர் சங்க தலைவரும் நடிகருமான RB உதயகுமார் அவர்கள் என்ன சொல்றாருன்றதை பார்ப்போம். பெரிய பட்ஜெட் படங்களை விட சின்ன பட்ஜெட் படங்களில் கண்டென்ட் நல்லா இருக்கு, நேர்மையாக எடுக்கிறாங்க. எதுக்கு மக்களுக்கு எந்த விஷயங்கள் பிடிக்குமோ அந்த விஷயத்தை அழகாக கொண்டு போய் சேர்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் சின்ன படங்கள் ஓடுது. இசையமைப்பாளரும் நடிகருமான விஜய் ஆண்டி அப்புறம் இயக்குனர் வசந்தபாலன் என்ன சொல்றான்றதை பார்ப்போம். அதான் சின்ன படங்களுக்கு சப்போர்ட்டிவாகவும் பெரிய படங்களுக்கு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை பார்த்து நீங்கள் செயல்பட்டீங்கன்னா மக்களுக்கு சரியாக போய் சேரும். எல்லா படமும் நல்லா ஓடணுங்க, அவ்வளோதான். எதையுமே நடுநிலையா சொல்லக்கூடியது பத்திரிகை துறை. இதுல இருந்து மூத்த பத்திரிகையாளர் ஒற்றன் துறை அவர்கள் என்ன சொல்றான்றதையும் பார்ப்போம். தமிழ் ஆடியன்ஸ் கொஞ்சம் திருந்திருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். தமிழ் ஆடியன்ஸ் வந்து கதைக்களத்தை நம்பி அந்த சின்ன சின்ன படங்களையும் சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாருமே பெரிய பட்ஜெட் வாங்க. இப்போ வந்து ஒரு 250 கோடி கொடுத்து ஒரு படம் செலவு பண்ணி ஒரு படம் எடுப்பாங்க. ஆனால் அது வந்து கலெக்ஷன் பண்ணது பார்த்தீங்கன்னா 300 கோடி கலெக்ஷன் பண்ணிருந்துச்சுன்னா அதில் லாபம் 50 கோடி தான். ஆனால் ஒரு 20 கோடியில் ஒரு படத்தை பண்ணியிருப்பாங்க. அந்த படம் வந்து 100 கோடி கலெக்ஷன் பண்ணுச்சுன்னா அப்போ 80 கோடி லாபம். அதில் லாபம் ஈட்டக்கூடிய படம் என்னன்னா அந்த 20 கோடியில் பண்ணாங்களா அந்த சின்ன படம், அதுதான்
ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ். எந்த படமா இருந்தா என்னங்க, கொடுத்த காசுக்கு ஒர்த்தபிளா இருந்துச்சுன்னா சந்தோஷமா நாங்க வந்து படத்தை பார்த்துட்டு போறோம் தியேட்டர்ல அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் இருக்காங்க. சோ மீண்டும் ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் வித் மீ சுஷ்மா சுரேஷ்.